சங்கீதம் 53 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினாராம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் வசனத்தை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனாகப்பட்டவன் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் இணைந்து படைக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய சரீரத்தை நாம் கிள்ளும்போது எப்படி உணர்வு அடைகிறோமோ, எப்படி நமக்கு வலிக்கிறதோ, அதுபோல ஆத்மா, சரீரம், ஆவி இந்த மூன்றுக்கும் தேவனை தேடும் பொழுது ஒரு உணர்வு உண்டாகும். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு உணர்வு. இதில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? அவரை உணர்ந்து நாம் அனுபவித்து அவரை தேடுகிறோமா என்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனுஷன் உண்டோ என்று தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று 53 சங்கீதம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள